ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸ்எஸ்எஸ் பக்குக்கு எவ்வளோ பவுண்டிலாம் தந்திருக்காங்க, எப்படிலாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா HackerOne XSS ரிப்போர்ட் அப்படின்னு போடுறேன். நிறைய ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டு ஓகே லோட் ஆகி வருது. எஸ், ட்விட்டருக்கு வந்து இந்த பர்சன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங். பவுண்டி வந்து பார்த்தீங்கன்னா $700. ஸோ மினிமம் இந்த மாதிரி எக்ஸசஸ் பக்னா உங்களுக்கு வந்து மினிமம் $250 $5,000 $10,000 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸ்டோர்ட் எக்ஸசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் 2 லைன் சம்மரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா நியூ ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நியூ ரிப்போர்ட் அப்படின்னு கொடுங்க. அந்த இடத்துல வந்து நேம் டைப் பண்ண சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா நேமுக்கு பதிலாக இந்த பேலோட டைப் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரன் பண்றாங்க, அதாவது சேவ் பண்ணிட்டு ரன் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸசஸ் வந்து ஓப்பன் ஆயிருது. ப்ரூஃப்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஜஸ்ட் என்ன ஆயிருக்குன்னா அவங்க கொடுத்த URL போயிருக்காங்க. அங்கே ரிப்போர்ட்னு வந்திருக்கு. நியூ ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்றாங்க. ரிப்போர்ட் நேம் கேட்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா ரிப்போர்ட் நேம்ல போயிட்டு நம்ம பேலோட டைப் பண்றாங்க. ஸோ நான் அப்போதே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொன்னேன் அப்படின்னா அதாவது எங்கெல்லாம் உங்களால டைப் பண்ண முடியுமோ அங்க எல்லா இடத்துலயும் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம பார்த்த சைட்ல வந்து இங்க டைப் பண்ண முடிஞ்சு, இங்க டைப் பண்ண முடிஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது டைப் பண்ண முடிஞ்சு. ஒவ்வொரு அப்ளிகேஷன்லயும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இவங்க கண்டுபிடிச்சது வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ற சைட் போல. அங்க போயிட்டு நேம் கேட்டிருக்காங்க. நேம் இருக்க இடத்துல இவங்க டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்ட்ரி இருக்க இடத்துல டைப் பண்ணலாம், அட்ரஸ் கேட்குற இடத்துல டைப் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் நம்மளால டைப் பண்ண முடியுமோ அங்க எல்லா இடத்துலயும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இவங்க நேம் டைப் பண்ற இடத்துல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டைப் பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கீழே வந்து பாத்தீங்கன்னா ரன் இருக்கு, ரன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாப்அப் வருது. ஜஸ்ட் அவ்வளவுதான், இவ்வளவுதான் போதும். இதை நீங்க வெரிஃபை பண்ணாலே போதும். ஜஸ்ட் அதை தான் அவங்களும் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் ப்ரூஃபா வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எடுத்தோடனே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுண்டிக்கு எலிஜிபிளான்னு கேட்டிருக்காங்க. எலிஜிபிள் தான். $700 பவுண்டி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான், காம்ப்ளெக்ஸா எதுவுமே இல்லை. அடுத்தது ஓப்பன் பண்றேன். ஒரு 4-5 ரிப்போர்ட் பார்ப்போம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா $375. ஸோ இத்தனை வெப்சைட் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் URL ஓப்பன் பண்ணாலே என்ன ஆயிருக்கு அப்படின்னா பக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அதாவது வந்திருக்குன்னு சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட் இந்த மாதிரி சர்ச்ல மட்டும் நம்ம தேடக்கூடாது. சம்டைம்ஸ் சர்ச்ல போட்டா ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி URL வருது தெரியுமா, ஈக்குவல்டுன்னு போட்டு அங்க போட்டாலும் நம்மளுக்கு பக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பர்சன் அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டார்பக்ஸ் அப்படின்ற வெப்சைட்ல ரிட்டர்ன் URL அப்படின்னு இருக்கு. அந்த ரிட்டர்ன் URL தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பேலோட டைப் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேலோட் யூஸ் பண்ணிருக்காங்க. பேலோட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க. லாகின் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா எக்ஸிக்யூட் ஆயிருமா. ப்ரூஃப்க்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த இருக்கு அந்த URL. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோடனே என்ன ஆயிருக்குன்னா நம்மளுக்கு வந்து பாப்அப் ஓப்பன் ஆயிருக்கு. அவ்வளவுதான், பக் வெரிஃபை பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டெப்ஸ் கொடுக்கணும், ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கணும், அந்த பக் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லணும். அடுத்த ரிப்போர்ட் பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா $500 ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எந்த வெப்சைட்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா HackerOne வெப்சைட்லயே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பேலோட லிங்க். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலே பக் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப்க்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வருது. ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய டேட்டா பார்த்து குழம்பிடாதீங்க. நான் அப்போதான் சொன்னேன்ல, document.domain அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா டொமைன் நேம் வரும். அதே மாதிரி டொமைனுக்கு பதிலாக COOKIE குக்கி அப்படின்றது கீவேர்ட் இருக்கு. ஸோ அந்த கீவேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சைட் என்ன குக்கி யூஸ் பண்ணுதோ அதை நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வருது பார்த்தீங்களா. ஸோ அதாவது
நம்மளுக்கு தேவையான என்ன சொல்றது டீட்டெயில் செஷன் ஐடி குக்கி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குக்கீஸ்ல தான் ஸ்டோர் பண்ணுவாங்க நம்மளோட டெம்பரவரி டேட்டாலாம். ஸோ அந்த மாதிரி குக்கீஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் கீவேர்டு யூஸ் பண்றாங்க. மோஸ்ட்லி டொமைனே யூஸ் பண்ணுங்க, அதுதான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா குக்கியில சம்டைம் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் லீக் ஆனாலும் லீக் ஆயிரும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தோம்னா அகெயின் ஸ்டார்பக்ஸ். ஓகே, அண்ட் சம் ரிப்போர்ட்ஸ் வந்து இருக்கு. நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலா HackerOne அப்படின்னு போட்டு XSS ரிப்போர்ட்னு போட்டீங்க அப்படின்னா ரீசெண்டா இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். டூல்ஸ்ல போயிட்டு பாஸ்ட் மந்த் கொடுக்குறேன். ஓகே, ஹை பவுண்டி ஏதாச்சும் வாங்கியிருக்காங்களா? எஸ், இந்த இருக்கு. ஜஸ்ட் இந்த வெப்சைட் போங்க, கிரியேட் போங்க, பேலோட், இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே இருக்கும். ஜென்ரலா நான் சொல்லி கொடுத்த மெத்தடு தான். ஒவ்வொரு சைட்டை பொறுத்து அந்த டிஃப்ரெண்ட் இடம் மட்டும் மாறும், டிஃப்ரெண்ட் பேலோடு மட்டும் மாறும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு பேலோடு தான் சொல்லி கொடுத்தேன். பட் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேலோட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது ஏன் அப்படி யூஸ் பண்றாங்க, நம்மளும் எப்படி டிஃப்ரெண்ட் பேலோட்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டோன்ட் வரி. இன்கேஸ் டிஃப்ரெண்ட் பேலோட்ஸ் உங்களுக்கும் தெரியணும் அப்படின்னா சும்மா ஒன்றும் இல்லை, சர்ச்ல போயிட்டு GitHub XSS பேலோட்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி GitHub XSS பேலோட்ஸ் அப்படின்ட்டு நிறைய டைப் ஆஃப் பேலோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஆசம் XSS அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நியூ டேப் ஓப்பன் பண்றேன். கீழே போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் பேலோட்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே என்னன்னா டிஃப்ரெண்ட் கீவேர்ட்ஸ் இந்த இருக்கு பாருங்க. இது ஒரு டைப் ஆஃப் பேலோடு, இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேலோடு, இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேலோடு. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை காப்பி பண்றேன், இங்க போயிட்டு சர்ச்ல போயிட்டு பேஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுது. அண்ட் இதை போயிட்டு காப்பி பண்றேன், இங்க போயிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இது ஒர்க் ஆகல. அதாவது ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடிங்ஸை பேஸ் பண்ணி தான் சில பேலோடு ஒர்க் ஆகும், சில பேலோடு ஒர்க் ஆகாது. ஸோ நம்மளுக்கு எது எக்ஸாக்டா ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேலோட்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு பேலோட செலக்ட் பண்ணி வரிசையா நம்ம போட்டு பார்க்கலாம். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டினா நீங்க சோர்ஸ் கோடை அனலைஸ் பண்ணணும். சோர்ஸ் கோடை அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டா எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பக் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி க்ளோசிங் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி கோடிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலோட்ஸ் கொடுக்கலாம். அப்பயே என்ன ஆகும்னா ஈஸியாக ஒர்க் ஆயிரும். இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணதான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது தெரியும். ஏன்னா இப்போ ஒரு சைட்டுக்கு போறீங்க, உடனே எனக்கு பக் XSS கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சோடனே எனக்கு $500 பவுண்டி வேணும் அப்படின்னா அது நடக்காது. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிக்கணும், எதுக்கு இந்த பேலோட இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா இந்த மாதிரி பக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் நான் ஒரு சைட் சொல்றேன், அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன்ஸும் நானே ப்ரொவைட் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு இதை பத்தின ஃபர்தரா படிக்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.